கற்பனை கடந்த ஜோதி கருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பூங்கழல் போற்றி போற்றி. எல்லாமல்ல மீனாட்சி அம்பிகா சமேத சுக்கநாத பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகெங்கும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவியின் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, நாம் இப்பொழுது காண இருக்கின்ற தலைப்பு அக்டோபர் மாத ராசி பலன்கள். இந்த அக்டோபர் மாதம் உங்களுக்கு என்ன பலனை தரப்போகிறது, என்ன மாதிரியான மாறுதல்களை தரப்போகிறது, என்னெல்லாம் அதிசயம் நடக்கப் போகுது, வேறு ஏதேனும் வாழ்வியல் மாற்றங்கள் உண்டா? ஏன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் சனியுடைய வக்ர நிவர்த்திலாம் வேறு இருக்குது. அப்போ அந்த வக்ர நிவர்த்தியால் நற்பலன்கள் உண்டா? இதெல்லாம் கூட நம்ம பார்க்க இருக்கின்றோம். வாருங்கள் நம்ம ராசிக்கு சென்று விடலாம். அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் அக்டோபர் மாதம் ஒரு சிறப்பான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, துலாம் ராசி அன்பர்களே, இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மிதுனத்தில் அமைந்திருக்கிறார். அல்லது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் 2வது வீட்டில் தனஸ்தானத்தில் அமைந்திருக்கிறார். இங்கே ஒரு பரிவர்த்தனை யோகம் நடைபெறுகிறது. இங்கே தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும் துலாம் ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தனஸ்தானமாகிய 2வது வீட்டில் விருச்சகத்தில் அமைந்திருக்க அவரோடு புதனும் அமைந்திருக்கிறார். ஆனால் அந்த புதனுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் புதனுடைய வீட்டில் மிதுனத்தில் அமைந்திருக்கிறார்கள். அப்போ இது என்ன அர்த்தம்னா, புதனும் செவ்வாயும் உங்களுக்கு 8க்கும் 12க்கும் உடையவன். ஆமாம், 8க்கும் 9க்கும் 12க்கும் உடைய புதன் பகவானோடு அந்த தனஸ்தான அதிபதி பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறார். இதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு என்ன நன்மை? அதுதான் கேள்வி. 2ஆம் அதிபதி, அதே சமயத்தில் 9ஆம் அதிபதி, இந்த 2 அதிபதியும் பரிவர்த்தனை பெற்றிருப்பதனாலே துலாம் ராசி அன்பர்களே, பல வகையிலும் உங்களுக்கு பணங்காசு வந்து சேரும் என்ற மகிழ்ச்சியான செய்தியோடு இந்த அக்டோபர் மாத ராசி பலனை நாம் காண்போமாக. பல வகையிலும் நீங்கள் எதிர்பார்த்திராத வகையில் பண பரிவர்த்தனைகள் ஏற்படும். சில இடங்களில் பெரிய அளவில் ஒரு டர்ன் ஓவர் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு 500 கோடி, ஒரு 200 கோடி, 1500 கோடி. நான் சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை விட எக்ஸம்ஷன் தாண்டியும் அது அதிகமாகவே இருக்கலாம். பெரிய அதிபர்களோடு அல்லது பெரிய மனிதர்களோடு நீங்கள் ஒரு ஹையர் லெவலில் இருக்கீங்கன்னா, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்களோ உங்களை விட உயர்ந்த மனிதர்களோடு, அதிகாரம் படைத்தவர்களோடு அல்லது அரசு அதிகாரத்தில் இருப்பவர்களோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையிலோ அல்லது அனுசரித்து செல்லுதல், ஒரு சந்திப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி நேயர்களே, ஒரு மிகப்பெரிய நட்பு. வெளியில் பார்த்தா பேசிக்க மாட்டோம், நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டுப்போம். ஆனாலுமே கூட எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குங்க சாமி. ஒரு பெரிய நட்புணர்வு இருக்குது, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை போல இந்த 2, 9 அதிபதிகள் பரிவர்த்தனை பெறுகின்ற பொழுது பணம் காசு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும், பதவிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அல்லது லட்சியங்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே விட்டு கொடுத்து செல்வதற்கும் கலந்து புரிந்து கொண்டு செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. இது எல்லா இடத்துலையும் நடக்கும். நீங்கள் தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அல்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், சினிமா துறை கலைத்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம்,
எஜுகேஷ்னல் அந்த காலேஜஸ் அதில் ஸ்கூலில் வச்சு நடத்தக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த துறையில் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், சோஷியல் சர்வீஸில் இருக்கலாம், உயர்ந்த பதவி கவர்னர் போஸ்ட்டில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர்களோடு நீங்கள் கலந்து செல்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, அந்த 2-9 கூடிய அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்று உங்களுடைய ராசிநாதன் தனஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது பிரிந்த குடும்பங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பணங்காசு பிரச்சனை சார், பைசா தான் பிரச்சனை, எல்லாரும் கடன் அதிகமாகிடுது, எல்லாரும் பிரிஞ்சு போயிட்டாங்க, இப்போ எனக்கு பணங்காசை வந்துட்டு திரும்ப அந்த சொந்தங்கள்லாம் என்னை தேடி வருது. இதையெல்லாம் துலாம் ராசி என்பர்கள் சொல்லலாம். பிரிந்த உறவு முறைகள், அந்த குடும்பத்தாரிடத்துல உங்களுக்கு ஏற்பட்ட மனக்கசப்புகள், மன கஷ்டங்கள், மன கிளேசங்கள், வாக்குவாதங்கள் இவையெல்லாம் மறைந்து பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. துலாம் ராசி அன்பர்களே, அப்படி ஒரு உயர்ந்த மாதமாக இந்த அக்டோபர் மாதம் அமைகிறது. எத்தனையோ அரசியல் நண்பர்கள் துலாம் ராசியாக இருக்கின்ற பட்சத்தில் ஒரு வெளி மாநிலமாக இருக்கலாம், வெளி மாநிலங்களாக நம்ம நிறைய பார்த்துருக்கோம். உத்தரகாண்டாக இருக்கலாம், சத்தீஸ்கர் மாநிலமாக இருக்கலாம். அதே போல் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நண்பர்கள், மிகப்பெரிய தொழிலதிபர்கள், இன்வெஸ்டர்ஸ் இந்த துலாம் ராசி அன்பர்களாக இருப்பார்களே. ஆனால் அவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்டது, அதே போல் ஒரு உயர்ந்த பதவி, ஒரு சோஷியல் சர்வீஸ் பண்ணக்கூடிய ஒரு இயக்கம் சார், அதில் நான் ஒரு உயர்ந்த சேர்மன் பதவிக்கு போயிட்டேன், ஒரு டைரக்ட் போஸ்டிங்கு நான் வந்துட்டேன், டைரக்டராக இருக்கேன், ஒரு கவர்னராக இருக்கேன். ஆனால் பாருங்கள், நான் இந்த போஸ்டிங்கை தேடி வரலை, இந்த போஸ்டிங்கில் நான் உட்காந்ததால் எனக்கு எதிரிகள் அதிகமாயிட்டாங்க. நான் இருக்கும்போது இந்த போஸ்டிங்க்கு நீ எப்படி வருவ அப்படின்னு சொல்லிட்டு பதவி போட்டிகள், அந்த பதவி போட்டியில் வந்ததால் எதிரிகள் உருவாகி உங்கள் மேலே வீண்படி அவமானங்களை ஏற்படுத்தி இருக்கலாம். தேவையில்லாத மனக்கசப்புக்களை உருவாகி இருக்கலாம். சம்பந்தமே இல்லாத தெரியாத விஷயங்கள், செய்யாத விஷயங்களை எல்லாமே கூட நீங்கள் செஞ்சதாக கருதி உங்கள் மேலே ஒரு வழக்குகள் போட்டு இருக்கலாம். ஒரு ஐடி ரைடு ஏற்படுத்தி உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களை அபகரிக்கிற நோக்கம், உங்களை பழி வாங்கி அவனை எல்லாத்தையும் பிடுங்கடா அவன்ட்டு சிபிஐ ரைடு, என்கொயரி பண்ணுறது, வம்பு வழக்குகளை நடத்துவது, இதெல்லாம் நடந்திருக்கலாம். எத்தனையோ வெளிநாட்டு நண்பர்கள், உள்நாட்டு நண்பர்கள் பதவி போட்டியின் காரணமாக நம்மிடத்திலே வராகி இடத்திலே வெற்றி பெற்றவர்கள் அதிகம். வழக்கு வம்பு தும்புகள் ஏற்பட்டு ஒரு பெரிய வியாபார நிறுவனம், வியாபார ஸ்தாபனம் நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குன்னா இவங்க ஏதோ ஒரு விஷயம் அங்கே கேட்டிருப்பாங்க, அது நடந்திருக்காது. இமீடியட்டாக அந்த பழி வாங்குற நோக்கில் அந்த ஸ்தாபனத்தையே நசுக்கணும்னு நினைப்பாங்க, இழுத்த மூடணும்னு நினைப்பாங்க. அப்போ அதெல்லாம் பழி வாங்கும் நோக்கு. அப்போ அந்த மாதிரி வழக்கு வம்பு தும்புலாம் வருகின்ற பொழுது அவற்றையெல்லாம் கூட சரி செய்ய முடியும் துலாம் ராசி அன்பர்களே. அப்போ இதுக்கெல்லாம் என்ன முக்கியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகம்தான் முக்கியம். ஏன்னா இதெல்லாமே ஒரு வகையான கர்மா, பிராப்த கர்மாவா, அது சுய கர்மாவா, அது பிதுர் கர்மாவா, இந்த இக கர்மா இந்த ஜென்மாவில் ஏற்பட்ட செய்த குற்றமா, எதனால் இந்த துன்பம், இந்த எதிரிகள் ஏன் உங்களுக்கு உருவானார்கள், அது நீங்கள் எந்த துறையாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஹாஸ்பிட்டல் சைடாக இருக்கலாம், ஹோட்டல் சைடாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டு பிஸ்னஸாக இருக்கலாம், வெளிநாட்டில் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், அரசியல் நண்பர்களாக இருக்கலாம், சினிமா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி சோஷியல் சர்வீஸாக இருக்கலாம், மீடியா துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், நீதித்துறையை சார்ந்தவர்களாக இருக்கலாம், ஃபைனான்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பேங்க் செக்டராக இருக்கலாம். அப்போ நீங்கள் இந்த எல்லா துறையிலும் இது பறந்து விரிந்திருக்கிறது. அப்போ இந்த பிரச்சனை ஏன் வந்தது, இதுக்கு என்ன கர்மா காரணம் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் தெரிந்து கொள்ள முடியும். அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும். இந்த கர்மா எப்போ வந்தது, எப்படி வந்தது, இது எத்தனை நாளைக்கு நீடிக்கும், எந்த தேதியில் இந்த கர்மா முடியுது, என்றைக்கு நல்ல காலம் பிறக்குது,
அந்த காலங்கள் வரை இந்த ஜாதகர் இந்த பிரச்சனையை தாங்குவாரா, இல்லை இதுக்கு இடையிலே இந்த பிரச்சனையை நம்ம முடிச்சு வைக்க முடியுமா, அதுக்கு பரிகாரங்கள் உண்டா, பிராயச்சித்துகள் உண்டா, அந்த பரிகாரம் எப்படிப்பட்டது, எங்கே செய்யணும், இது எல்லா கேள்விகளுக்கும் உங்களுடைய ஜாதகம்தான் பேசும். துலாம் ராசி அன்பர்களே, பொதுவாக இந்த அக்டோபர் மாதத்தை பொறுத்தவரையில் தனாதிபதி, பாக்யாதிபதி, பஞ்சமாதிபதி இவங்கெல்லாம் உரிய ஸ்தானங்களில், அதுவும் துலாம் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். துலாம் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போது 5ஆம் அதிபதி வக்ர கதியில் இருந்த காரணத்தினாலே இத்தனை நாள் துலாம் ராசி என்பவர்களுக்கு நடக்க வேண்டிய பல நன்மைகள் தள்ளி போயிருக்கும், நல்ல விஷயங்கள் தடைபட்டிருக்கும். முக்கியமான விஷயம் இது இன்றைக்கிலும் நடந்தே ஆகணும். இது அன்றைக்கி மட்டும் அன்றைக்கி நல்லதுன்னு எனக்கு நடந்திருந்தா இன்றைக்கி என் வாழ்க்கை சூழ்நிலையே மாறி இருக்கும் சாமி அப்படின்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு முக்கியமான விஷயங்கள், முக்கியமான நன்மைகள் எல்லாம் கூட தடைகள் ஏற்பட்டிருக்கும். காரணம், பஞ்சமாதிபதி வக்ரகதி அடைந்திருந்தார். அப்போ அந்த பஞ்சமாதிபதி கூட இந்த மாதம் வக்ர நிவர்த்தி அடைகிறார் துலாம் ராசி என்பர்களே. அப்போ அது ஒரு சிறப்பு. அதாவது 5ஆம் அதிபதி வக்ர நிவர்த்தி அடைவது ஒரு சிறப்பு, தனாதிபதி பஞ்சமாதிபதி அடைந்திருப்பது ஒரு சிறப்பு, ராசிநாதன் 2வது வீட்டில் தனஸ்தானத்திலே அமைந்திருப்பது ஒரு சிறப்பு, கூடுதல் பலத்தை தருகிறது. அதோடு மட்டுமல்ல, லாபஸ்தான அதிபதி 11வது வீட்டுக்குரியவன சூரிய பகவான் உங்களுடைய ராசியிலே வந்து அமர்ந்திருப்பது ஒரு சிறப்பு. என்னன்னா, ஒருவேளை அந்த சுக்கிரன் அந்த இடத்துல இருந்திருந்தால் உங்கள் ராசிநாதன் துலா ராசியில் இருந்தார்னா அந்த நீச்ச பங்கமாக இருக்க ஒரு ராஜயோகம் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். துலாம் ராசி என்பர்களே, ஒரு மிகப்பெரிய ராஜயோகம், ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்டம், அல்லது பிரிந்த அந்த நண்பர்கள்லாம் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது எல்லாம் நீங்கள் எத்தனை தானங்கள் செய்தாலும், எத்தனை தர்மங்கள் செய்தாலும், எத்தனை பூஜை வழிபாடுகள் செய்தாலும், உங்களுக்குன்னு நடக்க வேண்டிய விஷயங்கள், உங்களுக்குன்னு செய்ய வேண்டிய பரிகாரங்கள், பிராயச்சித்தங்கள் செய்யும்போது தான் அவை வெற்றி பெறும். அது எந்த இடம், எந்த பூமி, எந்த மண், எந்த க்ஷேத்திரம் என்பது தான் பேசும். ஆகையினால பணங்காசு வருமானங்கள் சிறப்பானதாகவே இருக்கும், தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும், வருமானங்கள் அதிகரிக்கும், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும், ஆரோக்கியத்தில் நல்ல மேம்பாடுகள் இருக்கும், கணவன் மனைவி உற்றார் உறவினரிடத்திலே பிரிந்த உறவுகள், சொந்த பந்தங்கள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. பேசாத பிள்ளைகள், சொல்கிற பேச்சு கேட்காத பிள்ளைங்க, வீட்டை விட்டு வெளியில் போன பிள்ளைங்கள்லாம் கூட திருந்துவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வேலை வாய்ப்புகளை இழந்தவர்களுக்கு மீண்டும் வேலை வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் வேலைக்கு போகலாம், ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு இருக்க சாமி, எனக்கு வேலையே கிடைக்கல, வெளிநாட்டில் விசா கிடைக்கல, விசா எக்ஸ்டென்ஷன் கிடைக்கல, எனக்கு பிஆர் கிடைக்கல, இப்படியெல்லாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சொல்லக்கூடிய துலாம் ராசி அன்பர்களுக்கெல்லாம் நன்மை நடக்கக்கூடிய மாதமாக, வெற்றியை தரக்கூடிய, பதிவு செய்யக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அப்போ துலாம் ராசியை பொறுத்தவரையிலே பணவரவு, தனவரவு, பதவி உயர்வு, இப்படி எல்லா வகையிலும் பயன் உள்ளதாக அமைகிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.